வேற லெவலில் இருக்குங்க இந்த கோட்டை மலை. 2160 அடி உயரத்தில் நம்ம இப்போ இருக்கோம். செண்பகத்தோப்பு அணை தெரியுதுங்க. இந்த நம்ம கோட்டை மலையோட அடிவாரத்தில் இருக்கோங்க. அதாவது ஜவ்வாது மலை தொடர் அடிவாரத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பயணம். மேலே பெருமாள் கோவில் இருக்குது, வாங்க நம்ம பார்க்கலாம். பாதைகளை பாருங்களா, இந்த மாதிரி மண் பாதைகள் தான். நம்ம நடந்து போகிறது இருந்தாலும் போகலாம். இங்கே வந்து டிராக்டரும் ஒன்று இருக்குங்க, வேறு லெவலில். அது நான் மேலே போயிட்டு கண்டிப்பாக பார்க்குறேன், இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் அதை நான். ஏன்னா அது வித்தியாசமாக இருக்கும், அதையும் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் இங்கே காரை பார்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அங்கேயே பார்க் பண்ணுறதா கூட பார்க் பண்ணிட்டு வரலாம். நம்ம போகிறோம், நம்ம அப்படியே நடந்து போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஏங்க இங்கே பாருங்களாங்க, எனக்கு பின்னாடி நாங்கள் நடந்து வந்துட்டே இருந்தோம். இங்கே பாருங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மீனேர்தா? இது வந்து செண்பகத்தோப்புன்னு ஒரு அணை இருக்குங்க. அந்த அணைக்கு தண்ணி போகுது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ வலிஞ்சு அழகாக போகுது பாருங்க. ஓகே, ஆட்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க, நம்மளும் நடந்தே போவோம், வாங்க. நம்ம கூட தினகர் வந்திருக்கான். தினகர் இன்னைக்கு நானும் அவனை இன்னைக்கு இந்த மலை ஏற போகிறோம், வாங்க. மேலே போனோடனே ஒரு 350 படி இருக்குண்ணா, அவ்வளோதான். 350 படி இருக்குதா? ஆமாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ? நாங்கள் மாதம் ஒரு கோயிலுக்கு போவோம். இது வந்து 7வது மாதம்னு நினைக்கிறேன். 7வது தானேப்பா? முதல் பெருமாள் கோயில் அதுதான், போலூர் பெருமாள் கோயில். என்ன ஊர் அது? சம்பத்கிரி. அதான் போலூர் தான். பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க, நம்மளும் நடந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் டிராக்டரில் வரத்துனாலும் வரலாம், நடந்தும் போகலாம், இல்லை ஓன் வீக்கிள்லேயும் நீங்கள் வரலாம். பாதைகளை பாருங்களாங்க, கண்டிப்பாக ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அழகாக இருக்குங்க. நிறைய பேர் அவங்களுடைய ஓன் வீக்கில் வந்துட்டுருக்காங்க. பாதைகள் எப்படி ஏறுது பாருங்க. வேறு லெவலுங்க. ஒரு ஆஃப் ரோடிங் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 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 சூப்பரான ஒரு ரோட்டில் வரணும்னா இந்த மாதிரி ரோட்டில் வரலாங்க. ஐயோ போயிட்டே இருக்குங்க. இங்கே பாரு, கண்டிப்பாக நீங்கள் நடந்து வர்றீங்களா, எப்படி வந்தாலுமேங்க கூட ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்களும் வண்டியில் தான் வந்தோம், இருந்தாலுமே சரி நம்ம எப்பயுமே ட்ரெக்கிங் பண்ணி தானே நம்ம போவோம் எல்லா மலையும். அந்த மாதிரி சரி இதையும் ட்ரெக் பண்ணணுன்னு தான் மலையேறி போயிட்டுருக்கோம். செங்குத்தாக ஏறுதுங்க. பாருங்களா, டிராக்டர் வர சத்தம் கேட்குதுங்க. நான் சொன்னேன்ல இந்த மலைக்கே டிராக்டர் விட்டுருக்காங்கண்ணே. அது வருது பாருங்க.
பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு காலை நேரத்தில் வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரெக்கிங் வர்றதே ஒரு சந்தோஷம்தான். பாதைகள் எப்படி போகுது பாருங்க. ஒரே ஏற்றம் இறக்கமாக தாங்க போகுது. கொஞ்சம் தூரம் அப்படியே ஆஃப் ரோட் மாதிரி வந்துச்சுங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் சிமெண்ட்டு போட்டு கல்லை வச்சு ஏதோ பாதைகளை போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், நிறைய கோரை பிற்களை பார்க்க முடியும், லெமன் கிராஸையும் பார்க்க முடியும். மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். பார்ப்போம். டிராக்டர் வருதுன்னு நினைக்கிறேன். வந்தால் சந்தோஷம். நல்லா உங்களுக்கு தெளிவாக காமிப்பாத. பார்த்தீங்களா? நம்ம மலைப்பாதையை கூட ஏறிடலாம் போல். ஏன்னா அது வந்து செங்குத்தாக ஏறிடும், சீக்கிரம் போயிடும். இது வந்து இந்த மாதிரி ரோடாக இருக்கவே என்ன பாகுது, சுற்றி 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 போகுதுங்க. நான் போய் மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப லென்த்தாக போகுது. ரொம்ப மூச்சு வாங்குது. தண்ணி விட்றாடி, சில்லு இருக்கா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 தூரம் வந்துட்டேங்க. நம்ம எல்லா மலையிலையும் பார்க்குற மாதிரி இங்கேயும் கற்கள் அடுக்கி அந்த வேண்டுதலுக்காக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சின்ன வருத்தங்க என்னன்னா, வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தோம், உடஞ்சிருச்சுங்க. தண்ணியே இல்லை, தண்ணி ஃபுல்லாக அழுக்கு தண்ணி ஆகிடுச்சு. தண்ணி வேறு இல்லை, மேலே போய் பார்த்தா தாங்க தெரியும். அது வண்டி குலுங்கிட்டே வருதுல்ல இந்த மாதிரி ரூட்டில், அதனால் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, வாங்க பார்ப்போம். ஹாப்பி மாதிரி வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்துப்போம். சரி வாங்க போகலாம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், வாங்க. சில்லுன்னு காத்தடிக்குதுங்க. அப்படியே ஒரு சில்னஸ் வேறு லெவலில் இருக்குது. நான் இன்னும் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகிறேங்க. உங்கள் பேர்? என் பேர் அருண்குமார். அருண்குமார். 6 வருஷமாக வராதாங்க. எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கண்ணா, மக்களுக்கு தெரிஞ்சிட்டோம். முதல் முறை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இட்டுன்னு வந்தார். படவேட்டிலேருந்து அந்த கழனி காட்டிலே நடந்து வந்தோம் 3 வருஷமாக. எவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்தீங்க? ஏன்னா குறுக்கோயில் வந்துட்டீங்களா? இல்லை, நடந்து தான் வந்தேன். எப்படிண்ணா? நிற்காம நடந்து வந்தோம்பா. நமக்கு பின்னாடி ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்க அங்கேயே வந்துங்கிறாங்க. வந்துங்கிறாங்க. சரிங்கண்ணா. தினமும் ஒரு 1.5 மணி நேரம் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன் காலையில். அதனுடைய விளைவு தான் இவ்வளோ நிற்காம வந்துக்கிறதுக்கு. கரெக்ட். ஆரம்பத்தில் நம்ம அங்கே ஆட்டோலேருந்து வந்தோம் சொன்னாலங்க, அப்போ வந்தாருங்க.
சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாருன்னு தெரியல, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாரு. டிராக்டர் எப்படி இப்போ அங்கே போயிட்டு நின்றுட்டு வருமா எப்படி? உபயதாரெல்லாம் இட்டுன்னு வருவாங்க. இப்போ வருவாங்களா? ஆமாம். எந்தெந்த நாட்கள் இந்த கோயில் திறந்துருக்கும்? வரும் சனிக்கிழமை, மற்ற சித்ரா பௌர்ணமி, அப்புறம் இதே தான். மற்ற நாட்டில் எதுவும் திறக்கிறதுல புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமை விசேஷம். அதாவது 2வது சனிக்கிழமை சாமி மேலே சூரியன் விழுமா? கதிர் விழுது. ஓகேண்ணா. ஆனால் இவ்வளோ தோலும் ஏன் பார்த்து எடுத்துன்னு வந்த வண்டியை? ஏண்ணா போகுமா? போயிடுவாங்க, போயிடும். வரும்போது செல்லு வந்துடலாம், வண்டி ஆஃப் பண்ணிட்டு அதுமான்னு வந்துடும். அப்படியா? என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்துட்டோம், அதனால் ஓரம் கட்டி விட்டுறது தானே? இல்லை, எடுத்துகிட்டு வந்துடும். நான் வெள்ளியங்கிரி மலைக்கு கூட போயிருக்கேன். வெள்ளியங்கிரி? ஓகே. நான் 3 தாட்டி போயிருக்கேன். அப்படியா? ஆமாம். சந்தோஷம். முறை தான் முதல் முறை போனது. அப்போ இட்டுன்னு போகிறவர் முன்கூட்டியே சொன்னார், ரொம்ப நடந்தாதான் நடைப்பயிற்சி இருந்தால் நல்லா மேலே நடக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும்னாரு. அப்போ தொடர்ந்து தான் வெள்ளியங்கிரி கூட போனோன்னு என்ன யோசனை பண்ணேன்னா, இந்த மலைக்கு வரும்போது இந்த மாதிரி 2 தம்பிங்க வந்திருந்தாங்க. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, வெள்ளியங்கிரி நல்லா இருக்கும், இதோட ரொம்ப பெரிய மலை. ஆமாண்ணே அப்படின்னு சொன்னாங்கடா. ஏதோ ஒரு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் வழக்கமாக எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு தம்பி போயிருக்காரு. அவரை போய் கேட்டா, வாண்ணா போகலாம், அதுக்குன்னா அதுக்குன்னா அவர் தான் சொன்னார், டெய்லியும் நடங்கண்ணா, மேடு பல்ல படிக்கட்டுலாம் ஏறி இறங்கினா நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம இன்னும் நல்லா சீக்கிரம் போயிட்டு வரலாம், பயப்படாம ஏறலாம், வெயிட் பண்ணாமல். ஓகே, அதை தான் நான் யோசனை பண்ணிகிட்டே வரேன். ஓகே ஓகேண்ணா. எல்லாத்துக்கும் பயிற்சிக்கும் முயற்சி இருந்தால் எல்லாம் வெற்றி தான் கிடைக்கும்ல? ஆமாண்ணா. அதுக்கும் மேலே கடவுளுடைய அனுகிரகம். உண்மைதான். மேலே வந்துட்டுமா? மேலே வந்துட்டுமா? இன்னும் போனோம்ப்பா. இன்னும் போனோமா? முக்கால்வாசி தூரம் வந்துருப்போம். முக்கால்வாசி வந்துருப்போம். ஓகே. எப்படிடா இப்போ நம்ம டிராக்டரில் வராங்களா? அங்கே உபயதார் ஒரு 13,000 ரூபாய் நம்ம கட்டணும். சாமிக்கு அபிஷேக செலவு, பிரசாதம் எல்லாம். இப்போ நம்ம போனால் சாப்பாடெல்லாம் கூட மொத்தமே அதில் அடங்கும். ஓகே. இப்போ நமக்கு போனால் சாப்பாடு இருக்குமா? ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ வண்டியில் டிராக்டரில் வர்றதுக்கு எதனா ஃபீஸ்? அதுதான்ப்பா, உபயதார் மட்டும்தான் இட்டுட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு கோயில் ஆளுங்கள்லாம் இட்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு. இப்போ 2வது உபயதாரர்களை போய் இட்டுட்டு வர்றாரு. ஓ, அப்போ நம்மளாம் போக முடியுதுங்களா? ஓகே. வர்ற மாதிரி இருந்தால் முன்பதிவு அதெல்லாம் உபயதாரர் மாரி பண்ணணுமா? ஆமாம். ஓகே. அப்படி பண்ணால் அப்படியே அதில் இடம் கொஞ்சம் இருந்து கூப்பிட்டாங்கன்னா நம்ம இட்டுட்டு போவோம். இட்டும் போக மாட்டேன்னு சொல்லலை. முதல்ல கோயில் ஆளுக்கும் உபயதாரர்கள் தான் ப்ரெஃபரன்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு. இது தெரியாமல் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நமக்கு அதுக்கு தனியாக அமௌண்ட் இருக்குன்னு நினச்சேன். நான் கூப்பிட்டு போகிறேன் கீழே வரைக்கும், ஆட்டோ வரைக்கும். படவேட்டிலேருந்து பஸ் இருக்குது. படவேட்டு வந்து படவேட்டு வரைக்கும் பஸ் இருக்குது, அங்கேருந்து ஆட்டோவில் வரணும். ஓகேண்ணா. கொஞ்ச தூரம் நடந்தே வந்தாங்க. இங்கே ஒரு கிராமம் போதுங்க, மலை கிராமம். இளந்தம்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. செண்பகத்தோப்பு அன்னைக்கு இந்த வழியாக போனோம். இங்கேருந்தும் போகலாங்க. நீங்கள் ஒரு கடையும் இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸும் இருக்குது. நீங்கள் இங்கே இல்லைம்மா, போயிட்டு நாங்கள் வரமே, போய்ட்டு வாங்கிக்கிறோம். சரிங்கம்மா. இங்கே பாருங்க, போண்டாவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டிலும் இருக்குது. அப்புறம் தேன் வந்து வேற ஆள் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. எங்கள் போண்டாவும் போகிறாங்க. அது இல்லாமல் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே. இது தேன் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. சீத்தாப்பழம் இருக்குது. இங்கேயே விளைஞ்சதா? இங்கேயே விளைஞ்சதா சீத்தாப்பழம்? இல்லைம்மா, நாங்கள் வந்து ஓட்டாந்து வாங்கி நேரம் நான் எத்தனை நேரம் காய் ஓட்டாந்து வராங்க. அங்கே பார்த்தீங்களாங்க, மலை கிராமத்துலேருந்து சீத்தாப்பழம், அப்புறம் போண்டா, தண்ணி, வாட்டர் பாட்டில், தேன் அதெல்லாம் விற்கிறாங்க. கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், பாதைகள்
செங்குத்தை தான் போகுது. இந்த மாதிரி இடத்துல கால் பார்த்து வைங்க. ஏன்னா கற்கள் வந்து பிடிமானம் இல்லை, அப்படியே ஆடும். சரிங்க, கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துலலாம், இந்த இடத்துலங்க குப்பைகள் ஓரளவுக்கு மாதிரியாக இருக்குது. குப்பைகளே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. பிளாஸ்டிக் அங்கங்கே இருக்குது. கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வர பொருளை எடுத்துகிட்டு போனால் போதுங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்கண்ணா? அது என்னென்ன? பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கணும் எங்கேயுமே. சொன்ன மாதிரி உண்மைதான். தேவையில்லாமல் இந்த இடத்துல நம்ம பிளாஸ்டிக் போட்டு வேஸ்ட் பண்ணணும், பாழ்படுத்தக்கூடாது. அது நம்ம எடுத்துகிட்டு வர பொருளை எடுத்துகிட்டு போனாலே போதும். எல்லாருக்கும் ஒரு அக்கறை இருந்தால் போதும். போட்டுன்னு வந்துட்டீங்களா? பெட்ரோல் போட்டு வண்டி ஃபுல் பண்ணி தான் வந்தோம் டேங்கை. சரி. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரீங்கன்னா கண்டிப்பாக வண்டியை இருந்தீங்கன்னா பெட்ரோலை ஃபுல் பண்ணிக்கோங்க, டேங்கை ஃபியூல் ஃபுல் பண்ணிக்கோங்க. நடந்தே வரீங்களா? ஆமாம். சின்ன குழந்தைங்கள பாருங்க, நடந்தே வரானுங்க. நாங்கள் பக்கத்தில் பாளையம், காமக்கூர் பாளையம். எங்களுக்கு இதுக்கு வரதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர். நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டோம். இப்போது நான் போயிட்டுருக்கோம். சரசரன்னு ஏறுறானுங்க. கீழேருந்து நடந்து வரானுங்க தம்பிங்க. சரி, ஆமாண்ணா. கொஞ்ச நேரம் தூக்குவான், இந்த மாதிரி நடுப்பான், கொஞ்ச நேரம் நடுப்பான், கொஞ்ச நேரம் தூக்குவான், கொஞ்ச நேரம் நடுப்பான். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். தடத்துக்கு வந்துட்டா இதான் இப்பதான் அவருக்கு தெரிய போய். கிட்டத்தட்ட நாங்கள் ஏறி வந்தது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மேலே வந்துட்டோம். நிறைய கடைகள் போட்டதுக்கான நிறைய குடிசைகள் இருந்திருக்கு. அதாவது புரட்டாசி மாதங்களில் இங்கே நிறைய கடைகளை பார்க்க முடியுங்க. ஸோ பார்த்தீங்களா, டிராக்டரில் இது மாதிரியும் வரலாம். நம்ம நடந்து வந்தோங்க. இப்போ நம்ம மேலே போகலாம் வாங்க. கிட்ட வந்துட்டோங்க. அதாங்க மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 350 படிகள் மேலே ஏறணும். கம்பிகள் கொடுத்துருக்காங்க. வாங்க, நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் முன்னே போயிடுமே. வேறு லெவலில் இருக்குங்க. இந்த லெமன் கிராஸ் இல்லை, கோரை பொருட்கள். லெமன் கிராஸ்ன்னு நினச்சேன். லெமன் கிராஸ் இங்கே பாருங்க, எப்படி ஒரு வியூ. பார்த்தீங்களா, இங்கே பாருங்க அப்படியே பள்ளம். இப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ளே தாங்க வந்தோமே. இங்கே இருந்து உள்ளுக்குள்ளே பூந்து 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 வளைஞ்சி 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 இங்கே வந்திருக்கோம். வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். வாங்க. நான் வந்தது மார்கழி மாதம், சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை. ஆமாம், நிறைய கோட்டை மதில்களை பார்க்க முடியுதுங்க. மேலே வந்து மேலே வந்து இன்னும்
இப்படி இருக்க பாருங்க ஜவ்வாது மலைத்தொடர். கல்யாணம் பாருங்க. சரி வாங்க மேலே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. நிறைய குரங்குகள் இருக்குது, நம்ம பார்த்து வரணும். வாங்க. கோட்டை மதில் சுவர்கள் நல்லா தெளிவாக தெரியுதுங்க. 12ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை சுற்றி சம்பூரையர்கள் இன்னும் அதற்கான நிறைய தடயங்கள் இந்த பகுதியில் கிடைக்குதுங்க. இங்கேருந்து நிறைய அந்த சொன்னல செண்பக தோப்பு அணை அது தெரியுது பாருங்க. மேலே போயிட்டு காமிக்கிறேன்னு நல்லா தெரியும். போகலாம். நிறைய கடைகள் மேலேயும் இருக்குங்க. மேலே வந்துட்டோங்க. ஸோ நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோங்க. உள்ளுக்குள்ளே என்னென்னா சட்டை போடாமல் போனோம் ஆம்பளை பசங்க, அதான் கொஞ்சம் இது. மற்றபடி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. 1 மணிக்கு அதை 12 மணி அந்த டைமில் சனிக்கிழமை பூஜை பண்ணுறாங்க. ஒரு மணிலேருந்து 2 மணிக்குள்ளே அன்னதானம் இங்கே போடுவாங்கங்க. நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஒர்க்குன்றதுனால நாங்கள் கீழே சாமி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் உடனே கீழே இறங்க போகிறோம். அப்படியே நான் இந்த மலையையும் அந்த கோவிலையும் நான் சுற்றி காமிக்கிறேன். இங்கே என்னென்ன இருக்குது அதெல்லாத்தையும் காமிக்கிறேன் வாங்க. நம்ம உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு இங்கே சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கோட்டை இருந்ததுக்கான அடையாளம் இருக்கானா, நிறைய செங்கு நிறையா இருக்குங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செண்பகத்தோப்பு அணை தெரியுதுங்க. தெரியுதுங்களா? ஃபுல்லாக மேகம் மூடி அப்படியே ஒரு மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2160 அடி உயரத்தில் நம்ம இப்போ இருக்கோம். வாங்க அப்படியே நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வாது மலையோட மலை கிராமங்களை நம்ம நிறையா பார்க்கலாம். நல்லா திளின்னு வருது. இப்போது அந்த கோட்டை மலையோட பின்பக்கத்தில் நம்ம இருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலைத்தொடர் நல்லா தெளிவாக பார்க்கலாம். நம்ம கிட்டத்தட்ட 250 கிராமங்கள் இங்கே இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலே கிழக்கு தொடர்ச்சி மலையிலேயே இவ்வளோ பெரிய ஒரு தொடராக, மிகப்பெரிய தொடராக இருக்கிற ஒரே மலை இந்த ஜவ்வாது மலை தொடர்கள் தாங்க. இங்கே பாருங்களா எப்படி இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? உள்ளுக்குள்ளே அவங்க இந்த கிராமத்தை சுற்றிங்க. மேலே ஒரு கிராமம் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே ஒரு கிராமம் இருக்குது. ஓகே, நிறைய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலையில் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கலாம். நிறைய கோட்டைகளை பார்க்கலாங்க. மதில் சுவர் இருந்ததுக்கான நிறைய அடையாளங்களை பார்க்கலாம். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? எல்லாம் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சம்பூரையர் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சுற்றுச்சுவர்களை நம்ம பார்க்கலாம். இந்த மலையில் அவங்க இருந்ததுக்கான வாழ்ந்ததுக்கான நிறைய எச்சங்களை நம்ம பார்க்க முடியுது. நீங்களும் வந்தீங்கன்னா நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் ஒன்றுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களாங்க. போய்கிட்டே இருக்குது, அது மான் போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வாங்க. இப்போது அந்த கோவிலுக்கு நம்ம இந்த கோயிலேருந்து வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா இங்கே குடிநீர் இங்கே தாங்க போகுது. அதாவது நல்லது என்ன தான் பச்சை கலரில் இருந்தாலுமே தண்ணி வந்து நல்லா சுவையாக தாங்க இருக்குது. மேலே நான் குடிச்சு பார்த்தேன், ஒர்த்து நல்லா இருக்குது. இப்போது நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிக்க போகிறோம் வாங்க. அன்னதானம் செய்கிறீங்களா ஐயா? அன்னதானம் செய்கிறீங்களா? சரிங்க ஐயா. உங்கள் பேர்?
பாசாமி. ஐயோ தெரியுதா கரெக்டாக கிழக்கு கோட்டை மலையோட கிழக்கு பகுதியில் நம்ம இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீர் தேவைக்காக இங்கே ஒரு குளமும் விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ அதில் தண்ணி இல்லை. இங்கே பாருங்கள் செண்பகத்தோப்பு அணை தெரியுதா எவ்வளோ பெருசு. இப்படி ஒரு நல்ல ஒரு வியூவில் வேறு லெவலில் இருக்குங்க இந்த கோட்டை மலை. வாங்க நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா படவேடு இருக்குல்ல, படவேடு ரேணுகாம்பாள் கோவிலேருந்து முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கு. அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா கோட்டை மலைன்னு ஒரு கோவில் இருக்கு. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லாங்கோயில் வரல கிருஷ்ண பரமாத்மா அவருடைய கோவில் தான். அங்கேருந்து வந்தீங்கன்னா நடப்பாதை இருக்கு, கொஞ்சம் சௌகரியமானது. வயசானவங்க வர மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது கொம்பு இதெல்லாம் ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நடந்து வரப்பா கஷ்டம் தான் இருந்தாலும் சாமியை தரிசிக்கிறோம் போது சந்தோஷம் தான் இது. ரொம்ப கஷ்டமா குழந்தைங்களாம் கூட்டு பார்த்து கூட்டு போங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்கடா. ஹாய். அருமையாக இருக்குதுப்பா. அருமையாக இருக்கா? என்ன இந்த பாதைங்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா இன்னும் டெவலப் அதிகமாக ஆகும். இன்னும் நிறைய மக்கள் வருவாங்க. அது வந்து இன்னும் நல்லா செய்யணும். அது இன்னும் அரசு எடுத்து தான் நல்லா செஞ்சாங்கன்னா ஜனங்க போக்குவரத்து இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தைரியமாக வரலாம். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ என்னவோ அச்சத்தோடு தான் வரோம். எங்கள் வயலில் இந்த பாரஸ் அதிகாரி யாருன்னா மடக்கி என்ன எதனா கேட்பாங்களா கொள்ளுவாங்களா அப்படின்ற ஒரு அச்சத்தோடு தான் வரும். மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ரோடெல்லாம் போட்டு சரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜனங்க வருவாங்க. இன்னும் ஃபேமஸ் ஆகணும். நாங்களே யூடியூப்ல பார்த்து எங்களுக்கு ஒரு ஆள் சொல்லி தான் நாங்களே இப்போ வரோம். ஓகே சந்தோஷம். பார்த்து போங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? சரி ஓகேண்ணா சந்தோஷம். உங்கள் பேர்? என் பேர் மணிகண்டன். ஓகே தேங்க்ஸ் செய்யார். ஓகேண்ணா.